ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் குயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கடலைப்பருப்பு காளான் கூட்டு. இது அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்: 300 கிராம் காளான், 200 கிராம் கடலைப்பருப்பு, குக்கிங் ஆயில், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சோம்பு, மஞ்சள் தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், ஜீரகம், கடுகு, கஸ்தூரி மெத்தி. இப்போ நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்கிட்டு நம்ம இப்போ விசில் போட்டுற போகிறோம். போட்டுட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் கொடுங்க. நல்லா அலைய வெந்திருக்கும், பரவாயில்ல. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். டிஃபனுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டுட்டு அதை நல்லா அலசி நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்தோடனே நம்ம இறக்கிற போகிறோம். இறக்கிட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருகிடக்கூடாது. இந்த பதத்தில் எடுத்துடலாம். இது கரெக்டான பதம். அதை எடுத்து தனியாக வச்சுருங்க, ஆறட்டும். அகைன் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் பட்டை, இலை, லவங்கம் அது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கடுகு, ஜீரகம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிவிடுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை அந்த பூண்டை நல்லா தட்டி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா அலசி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கோம் அந்த மஷ்ரூம்ஸ் சேர்த்துருங்க. சேர்த்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நம்ம ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் லைட்டாக உப்பு, அந்த மஷ்ரூம் வதங்கும் போது அந்த மஷ்ரூமோட உப்பு ஆட் ஆகிறதுக்காக இப்போ கொஞ்சம் சேர்க்குறோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கிடுங்க சிம்மில் வச்சுட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த பருப்பு வந்து அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு விசில் கூட கொடுத்துருங்க. மஷ்ரூம் வந்து ரொம்ப அலைஞ்சு போயிடாமல் கொஞ்சம் நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அகெயின் ஒரு விசில் வேணால் கொடுத்துருங்க, இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வர டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சோம்பு, அது நல்லா பொடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த சோம்பு தான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். சோம்பு ஆட் பண்ணி அது கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம கஸ்தூரி மெத்தியும் கொஞ்சம் தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். சோம்பு தூளும் அந்த கஸ்தூரி மெத்தியும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல வாசனை வரும். இது கொஞ்சம் நமக்கு இந்த மட்டன் குழம்பு அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபுட் குயின் 369 ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.